மதுரையில் தவேக இரண்டாவது மாநில மாநாடு நாளை நடைபெறவுள்ள நிலையில் தற்போது வரை அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து எமது செய்தியாளர் தாய்மானவன் வழங்கிட நாம் கேட்கலாம். தாய்மானவன் வணக்கம். தொடர்ந்து அங்கு பிரம்மாண்ட ஏற்பாடுகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டிருக்கு, மேலும் தொண்டர்களும் சரி அங்கு வரக்கூடிய ரசிகர்களும் இல்ல மக்களுக்கும் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, நிலவரம் என்ன தாய்மானவன்? தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு நாளைய தினம் மதுரை அடுத்த ஆரபத்தி பகுதியில நடைபெற இருக்கிறது. குறிப்பா மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திடலுக்கு தற்போது ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்த வண்ணம் இருக்காங்க. தொண்டர்கள் இந்த மாநாட்டு திடலை பார்வையிடுவதற்காக வருகை தந்த வண்ணம் இருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. அதே சமயம் இந்த மாநாட்டிற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதையும் நம்மால் இங்கே நேரடியாக பார்க்க முடிகிறது. குறிப்பா தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த இரண்டாவது மாநில மாநாட்டை பொறுத்தமட்டில் ஏற்கனவே விக்கிரவாண்டியில ஒரு முதல் மாநாடு என்பது நடத்தப்பட்டது. அந்த முதல் மாநாட்டுல ஒரு சில விஷயங்கள் என்பது பாதிப்பை சந்திக்கக்கூடிய வகையில இருந்திருந்தது. குறிப்பாக வருகை தந்திருந்த தொண்டர்களுக்கு குடிநீர் வசதி முறையாக இல்லை எனவும், அதே போல் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து எழுந்தது. எனவே கடந்த காலங்களில் ஏற்பட்ட இந்த பாதிப்புகள் இந்த மாநாட்டில் நடைபெறக்கூடாது என்பதில் தவேக தலைமை திட்டவட்டமாக இருக்கிறது. அதற்கான விரிவான ஏற்பாடுகளை இந்த மாநாட்டு திடல்ல மேற்கொள்ளப்பட்டிருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. குறிப்பா இந்த பகுதியில இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுமார் 600 ஏக்கர் பரப்பளவுல மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில இந்த மாநாட்டு திடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. மாநாட்டு மேடையை பொறுத்த மட்டும் 216 மீட்டர் நீளத்திலும் 60 அடி அகலத்திலையும் அந்த மாநாட்டு மேடை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது, வெற்றி பேரணியில தமிழ்நாடு என்ற வாசகத்தோடு தற்போது இங்கே அந்த நுழைவாயில் என்பது வைக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த நுழைவாயிலை பொறுத்த மட்டில் மொத்தம் 7 நுழைவாயில்கள் இருக்கின்றன. இந்த நுழைவாயில் வழியாக மட்டுமே தொண்டர்கள் உள்ளே செல்வதற்கு அனுமதி என்பது அளிக்கப்பட இருக்கிறது. மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், முக்கிய பிரமுகர்கள் என முன்வரிசையில் ஒரு 200 பேர் அமருவதற்கான பிரத்யேக இருக்கைகள் என்பது போடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த மாநாட்டு திடல் முழுவதும் 1.5 லட்சம் பேர் பார்வையாளர்கள் அமர்ந்து அந்த மாநாட்டை பார்வையிடுவதற்கான இருக்கைகள் என்பது போடக்கூடிய பணிகள் என்பது முடிவடையக்கூடிய தருவாயில இருப்பதை பார்க்க முடிகிறது. மேடையிலிருந்து விஜய் தொண்டர்களை நடந்து சென்று சந்திப்பதற்கு 300 மீட்டர் நீளத்தில் ஒரு ரேம்ப் வாக் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது.